கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் பண்ணாத. நீ பண்ணிவிட்டு அப்புறம் குத்துதே குடையுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால சொல்ல முடியாது. நல்லா 100 ரூபா காசு தரேன். எவ்வளவு? 100 ரூபா தரேன். என்னப்பா நீ ஒரு என்னுடைய நேர்மைக்கு வந்து 100 ரூபா தான் ஒரு விலையா? 500 ரூபா 500 தரேன். 500 ரூபாயா? 500 சரி கொடு. இந்தாங்க. சுஷீலா, இங்க ஹேர் கட் பண்ண அழகா இருக்கியே. அப்படியே தேங்க் யூ சூப்பரா இருக்கு. மேக்கப் போட்டிருக்கியோ? ஆமாக்கா லைட்டா போட்ட மாதிரியே இல்ல. க்ளோஸ் போட்டிருக்கியா? லைட்டாக்கா. எங்க வாங்குன வில்வாலையா? ஐயோ ஆமாக்கா. பீட்ரூட்னு ஒன்னு இருக்குமே அதுவாக்கா? சரி சரி சரி. என்னங்க அக்கா உங்களுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்லிட்டாங்களா? ஓகே. ஜாலி. இங்க பாரு 7-8 பிட்டு சேர்த்து போட்டிருக்கேன். பொட்டிக்குல எனக்கு சேலை வாங்கிட்டா. வாங்கிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். மேக்கப் போடவும் காசு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்றது காசு கொடுத்து சொல்றது நானா தான் இருப்பேன். ஏமா எங்கம்மா என் பொண்ணை விட்டுட்டு வேற யாருக்கா போட்டுக்கிட்டு இருக்க? சார் இதான் உங்க பொண்ணு. இது என் பொண்ணா? ஆமா, மேக்கப் போட்டிருக்கேன். என்ன என் பொண்ணு மாதிரி தெரியலையம்மா அது? உங்க பொண்ணே இல்லையே, மாடல் ஆயிட்டாங்க. பாருங்க, கல்யாண போட்டோஸ் மட்டும் வெளிய வரட்டும். சரி, நகைக்கடை விளம்பரத்துல எல்லாம் உங்க மகளை தான் கூப்பிட போறாங்க. ஜிஆர்டி சொல்றஸ்லாம் திரிசா போங்கன்னு விரட்டி விட்டுட்டு உங்க மகளை தான் வந்து மாடலா வாங்க வாங்கன்னு கூப்பிட போறாங்க. அப்படியா? கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க கரியரே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி, மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிருங்க. இல்ல நேர்ல அப்படிதான் சார் இருக்கும். மேக்கப் எப்பவுமே நேர்ல வந்து பிட் ஐஸ் வந்து அப்படி இருக்கு. போட்டோல பாக்குறப்ப என்ன உருவத்தை நம்ம சேவிங் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க சேவிங் பண்ணல, புடுங்குனது. த்ரெட்டிங்க. ஏங்க என்னங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி வாய் பூரா வெள்ளையா இருக்கு. ஆண்ட்ரி சைமன்ஸ் மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க? லிப்ஸ்டிக் அது. லிப்ஸ்டிக்கா? இல்ல என்னங்க மூஞ்சி ஒரு கலரா இருக்கு, கை ஒரு கலரா இருக்கு. அப்படி அப்ப கையை மாத்தி விட்டுறவா? இல்ல கை கலரே மாத்திறேன். இல்ல வேணாம் விடுங்க. அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க. அதனால தான் கை கலர் மாத்தாம அப்படி விட்டுட்டேன். சிரிச்ச மாதிரியே இருக்கு. ஏமா அப்படி இருக்கு? சிரிச்ச மாதிரி தானே இருக்க முடியும். ஏன்? கண்ணத்து தோலை கழுத்துல எடுத்து கட்டி வச்சிருக்கேன் சார். ரிங்கிள் ஃப்ரீயா இருக்கணும்னு இருக்கா. இங்க பாருங்க, கயிறு போட்டு கட்டி இருக்கேன். கட் பண்ணி விடவா? வேணாம் இருக்கட்டும். இதுதான் பெண் என் மகன் சொல்லுங்க. சரி, இப்படி சிரிச்ச மாதிரியே கொண்டு போய் சிரிச்ச மாதிரியே கொண்டு வந்து இறக்கி பேச விடாதீங்க. யாரும் அதிகமா பேச விடாதீங்க. மேக்கப் கலஞ்சிரும். அப்புறம் என்னை கேட்க கூடாது. சரி வாமா, அப்படி வாமா. கொடுத்த காசுக்கு நான் பண்ணியே தீருவேன் சார். எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? அப்புறம் நான் பண்ணலைன்னா என்ன கேட்பீங்க? 1 லட்சம் ரூபா வாங்கினா என்ன மேக்கப் போட்டானே தரலன்னு கேட்க கூடாது இல்ல? அதான் நல்லா போட்டு. அதுக்குன்னு இப்படியா? அங்க பாருங்க, வி ஃபார் வெண்டட்டா மாதிரி இருக்கு. ஓ, முடியை எடுத்து விடணுமா? கூடவே இருங்க சார். யாராவது ஒருத்தர் பொண்ணுங்க, அந்த மணப்பெண் தோழிகள். நீங்க இருப்பீங்கல்ல? நான் போயிருவேன். இப்போ எனக்கு அடுத்த கல்யாணம் இருக்கு சார். சரி வாமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க மேக்கப் உமன். நான் வந்து பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கேன். பாத்துமா, ஆல் தி பெஸ்ட். மேக்கப் உங்க ஃபோன் பண்றாங்க. ஹலோ மேடம், இங்க ஞாபகம் இருக்கா? மேம் பாரதி பேசுறேன். இந்த மேக்கப் உமன். தெரியுது மேடம், தெரியுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து எனக்கு இப்ப நான் இந்த பேமெண்ட் வச்சு நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இல்ல மேடம், அது நாங்க ஜிபே பண்ணி சொல்றீங்க. இல்ல எனக்கு ஜிபேயும் வரல, போன் பே வரல. எனக்கு எந்த மெசேஜுமே வரல. எப்போ வரும்னு சொல்லிருங்க மேம். வரலீங்களா? இல்ல வரல மேம். இல்ல மேம், கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இன்னும் நீங்க எனக்கு வந்து மேக்கப் சார்ஜ் வந்து உங்களுக்கே தெரியும். புரியுது மேம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மேம், நான் கொஞ்சம் ஓபனா சொல்லிடுறேனே. நீங்க அன்னைக்கு சித்தி வந்து மேக்கப் போடுற அன்னைக்கு, கல்யாணத்து அன்னைக்கு. எந்த சித்தி சொல்றீங்க? எங்க சின்ன வீட்டு சித்தி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்தப்போ நீங்க அவங்க மூஞ்சியை பார்த்து ஏதோ பாடி ஷேமிங் ஏதோ பேசிட்டீங்க போல. மேடம், நான் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணல. இல்ல நீங்க அது ஏதோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தான் மேக்கப் போடலாம்னு வந்தேன். உங்க சித்தி எத்தனாவது ஆளு? 21வது ஆளு. அதுக்கு முன்னாடி 20 பேருக்கு நான் மேக்கப் போட்டேன். அவங்க கோவமே அதான். 20 பேருக்கு பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு பண்றதுக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து இல்ல நீங்க வந்து அப்படின்னா கல்யாணத்துக்கு வெளியில இந்த டீ கவுண்டர், பானிபூரி கவுண்டர், பீடா போடுற மாதிரி எனக்கும் கொடுத்து கூட ஒரு ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் போட்டு வரேன். இல்ல மேம், அது மட்டும் காரணம் இல்ல. வேற என்ன மேடம்? வேற இந்த மறுவீடு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த மேக்கப் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மறுவீடு இதுக்கு எனக்கு புரியல. எனக்கு நீங்க இவ்ளோ அப்படி குடுக்குற காசுக்கு இருக்கிற எல்லா மேக்கப் தூக்கி உங்க மூஞ்சில அப்பி விடணுமா? இல்ல மேம், அது புரியவே இல்ல மேம். இல்ல இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும். இல்ல மேம், நீங்க வந்து பேமெண்ட் வந்து நிறுத்தி வச்சுட்டு எங்க சித்தி சொல்றாங்க, சித்தப்பா சொல்றாரு, ஹலோ மேடம், அப்பாக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி சொன்னாங்க, நீங்க சொல்ல கூடாது. சார் சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். அது மேக்கப் மறுவீடு போயிட்டு வரதுனா பரவாயில்ல, மூஞ்சிக்கல்னா மேக்கப் இது என்ன மேக்கப்? சார் மூஞ்சிக்கல்னா மேக்கப் போக தான் சார் செய்யும். நான் பச்சையா குத்தி விடுறேன், அப்படியே மூஞ்சில டாட்டூ போட்டு விடுறேன் நான். இல்ல நீங்க மேக்கப் சரியா போடல, நீங்க போட்டது அப்புறம் மேக்கப் போடல. சரி சார், ஓகே. நான் வந்து இல்ல எனக்கு புரியுது. நீங்க எங்க வர்றீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்க வேணாம். இது வந்து நான் ஏதோ ஒரு கோயில் செவத்துக்கு வெள்ளை அடிச்ச கணக்குல நான் எழுதிட்டேன். இல்ல தர்மத்துக்கு பண்ணேன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு போறேன். ஆனா உங்க குடும்பம் வந்து நாசமா தான் போகும். அது இல்ல மேடம், உங்க குடும்பம் விளங்குறது. அக்கவுண்ட் நம்பர் நான் போடுறேன். இல்ல நான் சொல்றேன், உன் பொண்டாட்டி அடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வர்றதுக்குள்ள எவன் கூடயாச்சும் ஓடி போகல. வார்த்தை வேற மாதிரி வந்து இருக்கு. வார்த்தை என்ன அசிங்கமா வரும்டா. உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? போடுறேன். நீ எல்லாம் சோறு திங்கறியா வேற ஏதாவது திங்கறியா? இன்னைக்கு போடுறேன் நான். இன்னைக்கு போடுறேன் நான். போடல. உன் பொண்டாட்டி அவன் கூட ஓடுறது கன்ஃபார்ம் இல்ல. நானே யாராச்சும் ஆள் செட் பண்ணி உன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணி உன்னை விட்டு ஓட வைக்கிறேன். என் பேரை மாத்திக்கிறேன்டா. நீ காசை ஒழுங்கா போட்டுருங்க. இல்லனா சார் வேற மாதிரி ஆயிரும். ஒரு செகண்ட் உங்க வைஃப்ட்ட கொடுங்க. கொடுங்க.
ஹலோ மேடம் உங்க சித்தி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவளுக்குலாம் அவளதான் மரியாதைன்னு சொல்லிருங்க. அவளாம் நாசமா தான் போயிருவா. போட்டு தள்ளல. இருங்க நான் பேசிக்கிறேன். கட் பண்ணு வீட்டு அட்ரஸ் கொடு எனக்கு. ஏய் குடி.